ஸ்டோரி பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் அருண் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் டெய்லி ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் தென்னை மரத்துக்கு கீழே தான் உட்காந்துருப்பான். எப்பயும் ஸ்டடி பண்ணுவான், விளாடுவான், எல்லாமே அதில் தான் பண்ணுவான். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அருண் வந்து கேட்பான், ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், நான் மட்டும் உன்கிட்ட பேசுவேன், ஏன் நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு அருண் கேட்பான். அப்போ தென்னை மரம் சொல்கிற மாதிரி லைட்டாக ஒரு காற்று வந்து எழலாசியம் ஏதோ ரிப்ளை பண்ணுற மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் பெருசாகி வேலை தேடுறதுக்கு வேறு ஊருக்கு போயிடுவான். வேறு ஊருக்கு போனதுக்கப்புறம் அந்த மரம் வந்து ரோன்லியாக ஃபீல் பண்ணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அருண் வரான். அப்போ வந்து அந்த தென்னை மரத்துக்கிட்ட போய் கேட்குறான், என்கிட்ட வேலையும் இல்லை, பணமும் இல்லை, நான் என்ன பண்ணுறது, இப்போ நான் வீடு கட்டணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம தென்னை மரம் சொல்லுது, சரி என்னோட கிளைலாம் எடுத்துக்கோ, என்னோட இலைலாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது தென்னை மரம். சரி அப்பயும் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரான் அந்த தென்னை மரத்தை பார்க்க. அப்போ சொல்கிறான், என் குழந்தைங்களெல்லாம் நான் படிக்க வைக்கணும், எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தென்னை மரம் சொல்லுது, என் இளநிலாம் விற்று காசு சம்பாதிச்சு உங்கள் குழந்தைய படிக்க வை அப்படின்னு சொல்லுது தென்னை மரம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வரான். ரொம்ப வயசான மாதிரி நடக்கவே முடியாமல் வரான். அந்த தென்னை மரத்துக்கு எட்டாப்பில் நிற்கிறான். இப்போ எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறான் அருண். அப்போ தென்னை மரம் சொல்லுது, இங்கே வந்து உட்காந்துக்கோ, என் ஸ்டெம்புக்கு இந்த சைடு நல்ல இதாக இருக்கும் நினலா அப்படின்னு சொல்லுது தென்னை மரம். அப்போ வந்து அருண் சிரிச்சுக்கிட்டே தென்னை மரத்தை ஹக் பண்ணிக்கிட்டான். அப்போ எனக்கு அந்த இந்த ஸ்டோரி